ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் எல்லா கால்குலேஷன் வந்து போட்டிருக்கோம். லோயருக்கு போடுறோம், சீனியருக்கும் வந்து போடுறோம். பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக தான்ப்பா, கால்குலேஷன்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் கற்றுக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தடுத்த டைம் நம்ம ஒன்று கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த டைம் நம்ம தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கில்லின்ற மாதிரி ஆகிடுவோம். சரியாப்பா? இப்போ எப்படி ஸ்டேட்மெண்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ண வேண்டியது அப்படின்னா 10 டிகிரிலேருந்து 75 டிகிரி வரைக்கும் செட் பண்ணும் ஃபஸ்ட்டு. அதே நீங்கள் லெட்டர் செட் பண்ணிங்க அப்படின்னா 10 டிகிரிலேருந்து 70 டிகிரி வந்து செட் பண்ணுவீங்க. ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 டிகிரிலேருந்து 75 டிகிரி வந்து செட் பண்ணணும்ப்பா. சரியா? அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஹெட்டிங் கால்குலேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஹெட்டிங் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. சரியாப்பா? இங்கே என்ன வருது? 50. நம்ம எதால மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 நம்ம எதால மைனஸ் 50 நம்ம எதால் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா 65 டிகிரியால் மைனஸ் பண்ணணும். ஏன் மேம் 65 டிகிரியில் மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 10 டிகிரிலேருந்து 75 டிகிரிக்குள்ளே நமக்கு எத்தனை இந்த கோடுகள் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 கோடுகள் தான் வரும். அதனால் நம்ம எதால் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 65ஆல் மைனஸ் பண்ணிக்கணும். சரியாப்பா? இப்போ 65 50 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 15ன்னு சொல்லி வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 2ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கணும். சரியா? அப்போ 15 டிவைட் பை 2 என்ன வருது? 7 2 14ன்னு வரும். 7 இந்த மாதிரி வந்துச்சுன்னா 7.5ன்னு வருது. சரியா? அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம்? 8 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 7.5 வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு 0.5 சேர்த்து நம்ம 8ன்னு வச்சுக்கலாம். அப்போ முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டுட்டு அடிக்கணும்னா 8 ஸ்பேஸ் விட்டுட்டு இது ஃபுல்லாகவே கேப்ஸில் வந்து அடிக்கணும். சரியாப்பா? ஒன்றுமே இல்லை. ஹெட்டிங் கால்குலேஷன் என்ன பண்ணுறீங்கன்னா, எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறீங்க. எத்தனை நம்பர் வந்துச்சு? 50 வந்துச்சு. அந்த 50 நம்ம எதால் மைனஸ் பண்ணணும்? ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 65ஆல் மைனஸ் பண்ணும். செட் பண்ணுறது 10 டிகிரிலேருந்து 70 டிகிரி வந்து செட் பண்ணிக்கணும். 50ஆல் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு மீதி 15 வருது. 15 நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணோம். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7.5 வருது. நம்ம 7.5 என்னலேருந்து 8ன்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்போ முன்னாடி 8 ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த காஸ்ட் ஆஃப் லீவிங் இண்டெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கணும். ஓகேவா? நான் டைப் பண்ணி இந்த லெட்டர் டைப் பண்ணி வச்சுருக்க பாருங்க. 8 ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். சரியாப்பா? அடுத்தது பாருங்கள், பாக்ஸ் கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு. ஹெட்டிங் கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பாக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த லைன் எத்தனை அடிக்கணும்னா 10 டிகிரிலேருந்து 75 டிகிரிக்கு நம்ம 65 லைன் வந்து அடிக்கணும். இந்த கோடுகள் அப்படின்னா எத்தனை கோடு அடிக்கணும்? 65 கோடு நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடிச்சு வச்சுக்கணும். சரி, அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். லாஸ்ட்லேருந்து தான் எப்பயுமே கால்குலேட் பண்ணணும். சரியாப்பா? லாஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் பாக்ஸில் எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஃபுல்லாக எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தாலே தெரியுதா? ஹவுஸ் ரெண்ட் தான் பெருசாக இருக்குது. சரியா? இப்போ இதை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்து வருதா? லாஸ்ட் பாக்ஸ்க்கு மட்டும் நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் விடணும்னா முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்து விடணும். சரியா? முன்னாடி ஒரு ஸ்பேஸ். அப்போ நமக்கு எத்தனைப்பா வரும்? 10ன்னு இருக்குது. அப்போ நம்ம 1 ஸ்பேஸ் சேர்த்துக்கிட்டோன்னா 11ன்னு சொல்லி வரும். அதே மாதிரி அடுத்த பாக்ஸ் பாருங்கள். இந்த பாக்ஸில் எது பெருசாக இருக்குது? பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். கிளாத்திங் தான் பெருசாக இருக்குது. கிளாத்திங்கை கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. 8 இருக்கா? லாஸ்ட் பாக்ஸ்க்கு மட்டும்தான் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும்னு சொன்னேன். பின்னாடி விடக்கூடாது. அதே மாதிரி கிளாத்திங் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அப்போ நம்ம முன்னாடி ஒரு ஸ்பேஸு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டோம்னா நமக்கு எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. ஓகேவா? அப்போ 8 கூட 2 கூட்டோம்னா 10. ஃபியூயல் எடுத்துக்கோங்க. ஃபியூயல் எத்தனை இருக்குன்னு கூட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூயல் தான் 4 வேர்டு இருக்குது. அப்போ 1 2 3 4 முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கிட்டோம். நம்ம எத்தனை 6ன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி போட்டுக்கணும். அதே மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸில் எது பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கு ஃபுட்டு வந்து பெருசாக கிடையாது, 4 தான் இருக்குது. அதே கீழே பாருங்கள், நம்பர்ஸ் வந்து 5 இருக்கும். 1 2 3 4 5 முன்னாடி ஒரு ஸ்பேஸ் சேர்த்துக்கணும், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் சேர்த்துக்கிட்டால் நமக்கு என்ன வரும்? 7 அப்படின்னு சொல்லி வரும். சரியாப்பா? 7. அப்போ இந்த பாக்ஸில் பெருசாக இருக்கிறது, இந்த பாக்ஸில் பெருசாக இருக்கிறது, இந்த பாக்ஸில் பெருசாக இருக்கிறது, இந்த பாக்ஸில் பெருசாக இருக்குது. லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் ஒரு ஸ்பேஸ் வேணும். மற்ற 2 பாக்ஸுக்கும் 2 ஸ்பேஸ் சேர்த்துக்கணும். இந்த பாக்ஸுக்கு 2 ஸ்பேஸ், இந்த பாக்ஸுக்கு 2 ஸ்பேஸ் சேர்த்துக்கிட்டோம். சரி, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க. எதுக்காகனா இது எல்லாத்தையும் கூட்டி நம்ம 65ஆல் மைனஸ் பண்ணோம்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த பாக்ஸோட கால்குலேஷன் வந்து கிடைக்கும். சரியா? இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 7 6 10 11. சரியா? இது எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? இது எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 34 அப்படின்னு சொல்லி கிடைக்கும்பா. 34 என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. வர 34 இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க? 65ஆல் மைனஸ் பண்ணிக்கோங்க. 65 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நமக்கு எத்தனை வரும் 31 வரும். இந்த 31 தான் நமக்கு கிடைச்சது இந்த பாக்ஸோட கால்குலேஷன். சரியா, எல்லாத்தையும் கூட்டுறீங்க, கூட்டி 65 மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸோட கால்குலேஷன் வந்து நமக்கு கிடைச்சிரும். சரியா, இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஹெட்டிங் அடிச்சிட்டிங்க, 8 ஸ்பேஸ் விட்டு ஹெட்டிங் அடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கோடு 65 அடிக்கிறீங்க. 65 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம இந்த கோடில் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான். அப்போ இந்த சென்டரில் நடுவில் ஒரு கோடு போட்டுக்கணும். சரியா, பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க, மிஷினில் வச்சுட்டே மார்க் பண்ணிடணும். அடுத்தது இங்கே 10 எழுதிருக்கோம், அப்போ 10 ஸ்பேஸ் விடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரியா, அடுத்தது இங்கே எத்தனை 6 எழுதிருக்கோமோ அதே மாதிரி 1 2 3 4 5 6. அப்போ இங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்தது 1 2 3 4 5 6 7. அப்போ இங்கே ஒரு போட்டுக்கோங்க. எதுக்காக இந்த மார்க்கிங் அப்படின்னா நீங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து வச்சு அடிக்க முடியும். இந்த மார்க்கிங்கை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணிட்டீங்களா, அடுத்தது என்ன பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் பேஸ் கொண்டு வரீங்க. சரியா, நெக்ஸ்ட் பேஸ் வந்துட்டு பீரியட் வந்து செட் பண்ணி அடிக்கணும். பீரியட் அடிக்கணுமா, இப்போ என்ன பண்ணணும், இந்த பீரியடை எதால் மைனஸ் பண்ணணும், 31 மைனஸ் பண்ணணும். இந்த பீரியட் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 வந்து இருக்குது. அப்போ 31ல் 6 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு எத்தனைப்பா வரும், 31ல் 6 போயிடுச்சுன்னா நமக்கு 25 வரும். இந்த 25 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 1 2 2 4 12.5 வருது. நம்ம என்ன எடுத்துக்கலாம், 13 சொல்லி எடுத்துக்கலாம். இங்கே 13 ஸ்பேஸ் விட்டுட்டு பீரியட் வச்சுருப்பாங்க பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பீரியட் வந்து அடிச்சிருக்காங்க. சரியா, இந்த பீரியட் அடிச்சுக்கணும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து அடிக்கிறீங்க. ஃபுட்டு வந்து எப்படி அடிக்கிறீங்க, நமக்கு வந்து ஃபுட்டு எத்தனைப்பா, ஃபுட்டு வந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. ஃபுட்டு வந்து நமக்கு 4 வருது. சரியா, 4 7ஆல் மைனஸ் பண்ணுங்கள். 7 - 4 எத்தனை, 7ல் 4 பிரிச்சுன்னா 3 வரும். இந்த 3 நம்ம எப்படி பிரிக்கலாம், 2,1 அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். 3 முன்னாடி 2 ஸ்பேஸ் விடணும். இந்த மாதிரி 3 ஆட் நம்பரில் வந்துச்சுன்னா முன்னாடி 2 ஸ்பேஸ், அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கணும். 2 1 கூட்டினா 3, அப்போ முன்னாடி 2 பின்னாடி வந்து 1ன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். சரியா, அப்போ இங்கே என்ன வரும், முன்னாடி 2 ஸ்பேஸ் விட்டுருக்காங்க பாருங்கள். 1 2 விட்டுருக்காங்களா, அடுத்தது ஃபுட் அடிச்சிருக்காங்க, பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வரும். நானும் அடிச்சதுமே அப்படி தான் அடிச்சிருப்பேன். ஓகேவா, முன்னாடி 2 ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுக்கணும். அதே மாதிரி இந்த ஃபியூயலை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 வந்து வருது. 4ல் 6 போயிடுச்சுன்னா 2ன்னு வரும். 2னா எப்படி பிரிக்கலாம், 1,1ன்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த கிளாத்திங் எத்தனை வருது, 8 வந்து வரும். கிளாத்திங்கை கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 - 8 எத்தனைப்பா வரும், 2. நம்ம எப்படி பிரிக்கலாம், 2 1,1ன்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த கிளாத்திங்கை அடிக்கிறீங்க. சரியா, அடுத்து ஹவுஸ் ரெண்ட் எத்தனைப்பா, 10. 10ல் 11 பிரச்சனை, மீதி 1. முன்னாடி ஒரு ஸ்பேஸ் சொல்லிட்டு இந்த ஹவுஸ் ரெண்டை டைப் பண்ணுறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, அடுத்த ஸ்பேஸில் இந்த கோடு வந்து அடிக்கிறீங்க, 65 கோடு. சரியா, அடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து 2 ஸ்பேஸ் விட்டுறீங்க. விட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, ஜனவரி வந்து இந்த 10 டிகிரி நான் இங்கே ஜனவரி வந்து செட் பண்ணி அடிச்சிடுவீங்க. சரியா, அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க, இந்த நம்பர்ஸ் அடிக்கும் போது 1,9 8 3 எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. சரியா, இது எத்தனை, 5 வந்து வருது. இந்த 5ல் எதால் மைனஸ் பண்ணும், இங்கே மேலே இருக்க நம்பரால் மைனஸ் பண்ணும். சரியா, 7ல் 5 போயிடுச்சுன்னா எத்தனைப்பா நமக்கு வரும், 2 வந்து வரும். அப்போ என்ன போடலாம், 1,1ன்னு சொல்லி போடலாம். சரியா, நம்ம 1,1 பாருங்கள். முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருப்பாங்க, பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டு அடிச்சிருப்பாங்க. அப்போ முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 1,983ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த 946 பாருங்கள். 1 2 3 வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 வருது. இங்கே எத்தனை இருக்குது, 6 இருக்குது. சரியா, 6ல் 3 போயிடுச்சுன்னா மீதி வந்து எத்தனை இருக்கும், 3ன்னு சொல்லியிருக்கோம். 3 நம்ம எப்படி பிரிக்கலாம், 2,3ன்னு சொல்லி பிரிக்கலாம். பாருங்கள், எத்தனை ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருப்பாங்க, 1 2 விட்டுட்டு 3வது ஸ்பேஸ்லேருந்து 9 வந்து அடிச்சிருப்பாங்க. புரியுதாப்பா, அடுத்தது இதே மாதிரி தான் 10ல் 3 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், 3 வந்து வரும். இந்த கால்குலேஷன் வந்து பார்த்தோம். செகண்ட் பாக்ஸ் எப்படி போட்டோம் அப்படின்னா, இங்கே எத்தனை இருக்குது, 9 4 6 கவுண்ட் பண்ணுங்கள். 3 வந்து இருக்குது. இங்கே மேலே எத்தனை இருக்குது, 6ல் 3 போயிடுச்சுன்னா நமக்கு மீதி 3ன்னு வரும். நம்ம 3 எப்படி பிரிக்கலாம், 2,1ன்னு சொல்லி பிரிக்கலாமா, 3 எப்படிப்பா பிரிக்கலாம், 2,1ன்னு சொல்லி பிரிக்கலாம். அப்போ முன்னாடி பாருங்கள் 1 2 ஸ்பேஸ் விட்டுட்டு 3வது ஸ்பேஸ்லேருந்து அடிச்சிருப்பாங்க 924. பின்னாடி பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் வந்து வரும், வந்திருக்கா, 924 அடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், இங்கே பாருங்கள் கிளாத்திங். அடுத்தது 3வது பாக்ஸ் பாருங்கள். இங்கே எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 வந்து இருக்குது. 3 10ல் 3 போயிடுச்சுன்னா நமக்கு எத்தனைப்பா வரும், 10ல் 3 போயிடுச்சுன்னா நமக்கு 7ன்னு சொல்லி வரும். சரியா, அப்போ இந்த 7 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4,3. ஓகேவா, எப்படி பிரிக்கலாம், 4,3. முன்னாடி 4 ஸ்பேஸ் விடணும். 1 2 3 4 விட்டுட்டு 5வது பாக்ஸ்லேருந்து அடிச்சிருப்பாங்க பாருங்கள். 7 6 4 அடிச்சிட்டாங்க. பின்னாடி 3 ஸ்பேஸ் வரும் பாருங்கள். 1 2 3. சரியாப்பா, இப்படி தான் பிரித்து வந்து அடிக்கணும். ஹவுஸ் ரெண்ட் எடுத்துக்கோங்க.
நம்ம இதில் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 3 இருக்குது. 10ல் 3 போய் 11ல் 3 போயிடுச்சு அப்படின்னா எத்தனைப்பா வரும்? 11ல் நமக்கு 3 போயிடுச்சுன்னா 8ன்னு வரும். அப்போ முன்னாடி 4 ஸ்பேஸ் பின்னாடி 4 ஸ்பேஸ் விட்டு அடிச்சிருப்பாங்க. முன்னாடி 5 பின்னாடி 4 விட்டுருப்பாங்க பாருங்கள். 1 2 3 4 5 விட்டுட்டு 6வது பாக்ஸ்லேருந்து 6வது கோட்லேருந்து அடிச்சிருப்பாங்க. 836. இங்கே எப்படி கால்குலேஷன் போட்டிங்களோ அதே மாதிரி கீழேயும் அதே தான், சேம் தான். ஒன்று போட்டிங்கன்னா அதுக்கு நேராகவே அதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். சரியா? ஒன்று போட்டுறீங்க, இந்த மாதிரி ஒன்று போட்டிங்கன்னா அதுக்கு நேராக நம்ம வந்து வச்சு அடிச்சிடலாம். சரியாப்பா? அவ்வளோதான், கால்குலேஷன் வந்து ஓவர். ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறீங்கன்னா ஹெட்டிங் கால்குலேட் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் கூட்டுறீங்க. 65 மைனஸ் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 ஸ்பேஸ் விட்டு ஹெட்டிங் அடிக்கணும். கீழே 2 ஸ்பேஸ் விட்டு இந்த கோடு 65 கோட் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த லைனுக்கு வரீங்க. இந்த பீரியடை சென்டர் பண்ணுறீங்க, சென்டர் பண்ணி அடிக்கிறீங்க. அடுத்தது இந்த பாக்ஸில் ஏற்கனவே கால்குலேட் போட்டு வச்சுருப்பீங்க. ஃபுட்டு எத்தனை இருக்குது? 1 2 3 4 4 7ஆல் மைனஸ் பண்ணால் எத்தனை வருதுன்னு மைனஸ் பண்ணிட்டு முன்னாடி பின்னாடி பிரிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி தான் ஃபியூலுக்கு. அதே மாதிரி தான் செகண்ட் இது அடிக்கும் போதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதில் எத்தனை வருதுன்னு கவுண்ட் பண்ணுறீங்க. 5 வருதா? 5ல் 7 மைனஸ் பண்ணால் மீதி 2 வரும். அப்போ 1,1ன்னு சொல்லி பிரிக்கிறீங்க. அதே 946 எத்தனை வருது? 3ன்னு வருது. 3ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மீதி 3ன்னு வரும். அப்போ நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2,1ன்னு பிரிக்கலாம். அப்போ முன்னாடி 2 ஸ்பேஸ் பின்னாடி 1 ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். அதே மாதிரி இங்கே எத்தனை இருக்குது? 764 3 வந்து இருக்குது. 10ல் 3 போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை வரும் அப்படின்னா 7 வரும். 7 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 4,3 அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அதே மாதிரி தான் ஹவுஸ் ரெண்ட்டும். இந்த பாக்ஸ்க்கு எப்படி அடிக்கிறீங்களோ அதே நேராகவே ஒரு பாக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கினாலே அப்படியே நேராக வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். ஓகேப்பா? இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.